அசஸ்மெண்ட்ல கலைஞர் கருணாநிதி நகர் உருவாகின போது அன்றைக்கு திமுக ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞர் பீரியட்ல கலைஞர் கருணாநிதி நகர் உருவாக்கப்பட்டது. அந்த இதில் 1 முதல் 15 செக்டார் அது மிகப்பெரிய இடம் அது. அதுக்கு நினைவு அடையாளமாக கலைஞர் கருணாநிதி நகர் என்ற போர்டு அசோக் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய போர்டு அது. ரொம்ப சிதறமணி இருந்துட்டு, ஏன்னா நாங்கள் கேட்க நகரெலாம் வசிக்கிறோம், எம்ஜிஆர் கவுன்சில் இருந்தாலும் அந்த பக்கம் போகும்போது அதில் நிறைய சமூக ஆர்வலர்கள் செக்டார்ஸ்லாம் பார்த்துட்டு எங்ககிட்ட நிறைய கோரிக்கை வச்சாங்க. அதை நான் வந்து ஜோனல் ஆஃபீஸர் இவங்க ஈசாக்கு இது கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதை கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் செயல்படுத்த கொஞ்சம் கவனிக்கணும். அது கவனிச்சாரு. அப்போ அன்றைய மன்ற உறுப்பினர் கோரிக்கை நியாயமானது. அன்றைய அமைச்சர்கள் ஐயா அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் முன்னிலையில கே ஷா ஆளுநர் தொடர்ந்து வச்சிருந்தது. திருப்பி புதுப்பிச்சு நவீன முறையில் பண்ணி உடனே சொல்றோம்ல. அது மாதிரி ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. தலைவர் பேர்ல இருக்கணும் மனசு எங்களுக்கு அது வந்து ஆசையா இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இது நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. உத்தரவு போயிட்டே இருக்குது. நீங்க பேசுறது உத்தரவு போயிட்டு இல்ல அவர் காலையில் 2 பேர் காலையில். ஏன்னா இந்த மண்டலத்தை 2 பேரும் ஆணையாளரும் மேயர் துணை மேயர் தானே வழி நடத்துறீங்க. 2 பேர் காலையில் வரணும்ல நான் பேசுறது. சார் இது நான் ஏற்கனவே ஒரு வச்சிருக்கேன் கோரிக்கை. போன பீரியட்ல 2006 2007 பீரியட்ல செம்மொழி மாநாடு நடந்தப்போ கோயம்புத்தூர்ல அப்போ அன்னைக்கு இருந்த இன்றைய அமைச்சர் அன்றைய மேயர் அண்ணன் மா சுப்பிரமணியன் ஒரு அறிவிப்பானை வெளியிட்டாங்க. சென்னை மாநகரத்துக்கு அத்தனை போர்டுமே தமிழ் கம்பல்சரி இருக்கணும், எந்த போர்டும் தமிழ் கலை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஏற்கனவே பேசுனேன். அதில் 60% தமிழ் இருக்கணும் அறிவிப்பானையோட அறிவிப்பை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நான் கேட்கறது என்னன்னா, எந்த போர்டுமே வியாபார நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், அது மத்திய அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் தமிழ் மொழி இல்லாத நேர்போடு இருக்கக்கூடாதுன்ற ஆணையை தயவுசெய்து அறிவிப்பானையை மீண்டும், ஏன்னா இது கலைஞரோட 100ஆண்டு விழா முடிகிறது. அதில் நீங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 100ஆண்டு விழாவில் இந்த அறிவிப்பானையை நிச்சயமாக நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாரும் இது வருவாய்த்துறை இதை கவனித்து, ஏன்னா நிறைய நான் விரும்ப நீங்கள் சொல்கிற கருத்து வரவேற்கக்கூடிய கருத்து. அது ஆங்கிலத்தில் பெயர் பலகை இருந்தாலும் கூட அது உடனடியாக அதிலும் தமிழ் பெயர் பலகை வரவேற்ற அது தமிழ் கம்பல்சரி இருக்கணும். தமிழ் நீங்கள் சொல்ல கரெக்டு தான். தமிழ் கம்பல்சரி பெயர் இருக்கணும். அது ஆணையர் அவர்கள் எல்லாருடைய மண்டல அலுவலருக்கும் உதவி வருவாய் அளவுக்கு அது அறிவிப்பு குற்றறிக்கை அனுப்புவார். அது மாதிரி ஏற்கனவே உங்கள் அண்ணன் கூட பேசினாங்க. ஒரு பில்டிங் கட்டும் போது அது பிளானரோட கட்டுறாங்களா பிளான் இல்லாமல் கட்டுறாங்களா அப்படின்றது பார்த்துட்டு அதை வந்து எல்லாம் கட்டி முடிச்சப்பறம் நோட்டீஸ் கொடுக்குறோம். 2 நோட்டீஸ் கொடுத்துட்டு சீல் வைக்கிறோம். அந்த நடைமுறை தொடர்கிறதா? நான் ஏன்னா கேட்டுக்கிறேன்னா ஆணையர் அவர்களுக்கு, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு நீங்கள் வந்து அதுக்கு முன்னே இது பேசியிருக்கோம். இதில் என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. ஒரு பில்டிங் கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அசஸ்மெண்ட் போட்டுட்டாங்கன்னா இபி சப்ளை கொடுத்துட்றாங்க, மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துட்றாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க, குடி போயிடுறாங்க. அப்புறமே நோட்டீஸ் எப்படி கொடுப்பீங்க? ஒருத்தர் குடி போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும், ஒரு வியாபார நிறுவனம் தொடங்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடி போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். எல்லாம் செஞ்சிட்ட உடனே குடி போன உடனே ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது முரண்பாடான கருத்து. நீங்கள் முதல்லையே இப்போ என்னென்னா, இவங்க அசஸ்மெண்ட் எதை பற்றியுமே கவலைப்படுறது கிடையாது. இதை என்கிட்ட ஒரு சமூக ஆர்வலர் சொன்னார், எப்படி சார் நீங்கள் வந்து முறைகேடான ஒரு பில்டிங்க்கு போய் நீங்கள் அசஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க, இது எப்படி நீங்களே ஒரு ரூல்ஸை போட்டு நீங்களே ஒரு ரூல்ஸை மீறுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தயவுசெய்து நான் என்ன சொல்கிறதுன்னா, அந்த பில்டிங் முறையாக கட்டப்பட்டுள்ளதா, பிளான் பிரகாரம் கட்டப்பட்டுள்ள இல்லை பிளான் இல்லாமல் சில பில்டிங்ஸ் கட்டுறாங்க, அது பிளான் இல்லாமல் கட்டுறாங்களான்றத முதல்ல நம்ம கார்பரேஷன் அவரோட கன்சர்ன் வாங்கிட்டு அசஸ்மெண்ட் போடுங்க. அரசுக்கு வருவாய் தேவை, அதில் எந்த மாற்று கருத்தில் வருவாய் இருந்தால் தான் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அசஸ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த கன்சர்ன் இன்ஜினியரிங் கிட்ட கன்சர்ன் வாங்கிட்டு அந்த பில்டிங் முறையாக கட்டப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்த பின்பு அசஸ்மெண்ட் போட சொல்லுங்கள். அதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதில் நிறைய, ஏன்னா